ஹாய், ஹாப்பி டே. மார்னிங் ரொம்ப சைலண்ட்டாக எழுந்துச்சி வருவேன், இல்லைன்னா அதிதேவும் கூடவே எழுந்துச்சி வந்துடுவான். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்க்குற ஒர்க் வந்து அதிதேவுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருவேன். மேக்ஸிமம் நான் பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வைப்பேன், கெட்டிலில் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த தண்ணி தான் நைட்டு வரைக்கும் அது குடிப்பான். பாத்திரத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலான்னு நான் இதில் தான் வைப்பேன். லஞ்சுக்காக சோயாபீன்ஸ் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரில் சோயாபீன்ஸை வந்து வேக வச்சிடேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால ஈஸி ரெசிபி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதிதேவ் எந்திரிக்கிறதுக்குள்ளே மேக்ஸிமம் ஒர்க்கை முடிக்கணும்னு வேகமாக பண்ணிட்டு இருந்தேன். அப்படியும் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சி வந்துட்டாரு. ஹாட் வாட்டர் எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்ட் பாயில் ஆக விடுங்க. சும்மா லைட்டாக ஹீட் பண்ணி குடிக்கிறது வந்து வேஸ்ட்டு. Say hi. Good morning. அம்மா குக் பண்ணணும்ல. டொமேட்டோ. Yes, very good, very good. நான் எப்போ கிச்சன் வந்தாலும் இந்த மாதிரி அவரை உட்கார வைக்க சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது மட்டும்தான் என் பேச்சை கேட்பான். அந்த டைமில் தான் நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், எல்லாத்தோட நேம்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஒன் டைம் இப்படி தான் உட்காந்துருக்கும் போது ஆயில் பாட்டில் எடுத்து அப்படியே கீழே போட்டால் அது உடஞ்சி கிச்சன் ஃபுல்லாக ஆயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவனை எப்போ உட்கார வச்சாலும் சுற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் நான் பார்க்குறேன், பக்கத்தில் உப்பு ஜாடி எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகாதா பண்ணேன், அதுவும் எந்திரிச்சிட்டதுனால அதை வீடியோ பண்ண முடியல. கேமரா ஆன் பண்ணிவிட்டு அவர் கூட பேசிகிட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரஷ் பண்ணிக்கோங்க. என்னம்மா தேங்க்யூ. அதிதேவ் வந்து நார்மல் பேபிஸ் மாதிரி கிடையாது. அவன் அம்மா அம்மான்னு இருக்கவே மாட்டான். எல்லார்கிட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆவான், யார் கூப்பிட்டாலும் ஜாலியாக ஃபன்னாக போயிடுவான். பட் ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா பேபிஸும் வந்து அம்மா 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 அப்படின்றாங்க. இவன் அப்படிலாம் இல்லாமல் இருக்கும்போது என் பையன் மட்டும் என்னை கேட்கல அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். மார்னிங் அவன் எந்திரிச்சு வந்தோடனே என்கிட்ட ஹக் பண்ணி என்னை பேம்பர் பண்ண சொல்லணும். சப்போஸ் அவன் சம்டைம்ஸ் சொல்லலை அப்படின்னா எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்செட் ஆகிடும். எல்லா நாளும் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டான். இப்போ அவன் பண்ணாத அன்னைக்கெலாம் ரொம்ப அப்செட்டாகவே இருப்பேன். அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவன் அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு தெரியும், பட் அஸ் அ மாமா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு யாருக்கும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நான் மக்கானா சாட் ரெசிபி ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நான் மக்கானாவை ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் போட்டிருந்தேன். ஏன்னா அதுக்குள்ளே பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் ஒரு அவசரத்தில் ஃபஸ்ட் டைம் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நான் அப்படியே போட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு ஏன் கட் பண்ணாமல் போட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், அதுக்குள்ளே பூச்சி இருக்கும், செக் பண்ணிவிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து செக் பண்ணி தான் போடுவேன். அதுக்குள்ளே பூச்சி இருந்துமே நான் பார்த்துருக்கேன். அது கையிலே பிச்சா வந்துடும், இல்லைன்னா நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சிரும். உள்ளே பூச்சி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுடலாம், இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிதேவ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. 90% டேஸ் வந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காம தான் கிளம்புறாரு. டெய்லி ஸ்கூலில் அவன் சாப்பிடல எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டு வருவோம்.
இந்த கலாட்டா எதுக்காகனா, அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 1 மினிட் வெயிட் பண்ணுடான்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ கலாட்டா பண்ணிட்டான். அதிதேவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அவனோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் நாங்களும் டான்ஸ் ஆடுறோம். அதுக்கு அவங்க ஸ்கூலில் தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க டெய்லி. அதுக்கு ஏதோ ப்ரோமோ ஷூட் மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நான் பயங்கரமாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கால் பண்ணி நீங்களும் உங்கள் கிட்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். எல்லா மாம்ஸ்க்குமே கண்டிப்பாக அந்த ஆசை இருக்கும். ஒரு பயமும் இருக்குது, அதிதேவ் கரெக்டாக டான்ஸ் பண்ண விட்டுருவானா, அவனும் பண்ணுவானா அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். வெல்வெட்டில் ப்ளூ கலர் டாப் அண்ட் ஸ்கர்ட் போட்டிருந்தேன். அவ்வளோதான். ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.